Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style. Start your mental health journey with the Love Hope Company. Get 30% off on your first therapy session. 𝐅𝐸 Home Junction Super Deal. Up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. Main difference வந்து ஆப்வியஸா ஒரு அஜித் சார் அந்த லெவல்ல வந்து ஒரு when you act in that you're மங்காத்தா லிட்டரலா it was my first big film. வேதாளமோட ஆஃபர் வரும்போது சிவா சார் called me and said, you know, Ajith sir thought you would be suited for this role and he would like, you know, he told me to talk to you. மங்காத்தால வந்து அந்த ஃபைட் சீன் இருக்கும் தியேட்டர்ல, அது வந்து அந்த தியேட்டர் ஃபைட் வந்து அவர் பண்ற மாதிரி இருந்தது, அவரோட கேரக்டர் பண்ற மாதிரி இருந்தது. அவர் வந்து என்ன பிரபு என்ன மாஸ்டர் வந்து எல்லா ஃபைட்லையும் நானே வந்து அடிச்சுட்டு வந்து பண்ணால் போர் அடிக்கும் ஆடியன்ஸுக்கு. அஸ்வின் இருக்கார்ல, அஸ்வினும் வைபவ் இருக்காங்களா, அவங்க வந்து ஏதோ பண்ணட்டும், அஸ்வின் என்ஜாய், டேக் ஓவர் அஸ்வின், ஹேவ் ஃபன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நிலா ஓடிவா சேம் ஒரு யக்ஷினி ஒரு நார்மல் கை வந்து ஒரு யக்ஷியை லவ் பண்றது and all that. And so இப்போ கூட லோகா மூவி ரிலீஸ் ஆச்சு. how do you feel about that? அந்த டைம்ல அந்த புரிதலும் கிடையாது. ஸோ ஹாப்பி தட் இன்னைக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் ஃபைனலாக இந்த மாதிரி புது ஜான்ரா அக்செப்ட் பண்றாங்க vampires. அந்த டைம்ல வந்து it was a small and more niche இருந்தது. they're always approaching of the Instagram account. எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க? இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்களா? I don't have a lot of followers, so அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. Hello all, you are watching SS Music with me Madhu. Today we have Ashwin with us. So you have acted in many movies like Ajith sir கூடயா இருக்கட்டும், like VP sir கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இருக்கும்ல. what is the difference நீங்க ஃபீல் பண்ணுவீங்க when you are acting as a protagonist, antagonist, or when you are acting along with them supporting yeah. Definitely the pressure is on you when you are a hero. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து ஆப்வியஸா ஒரு அஜித் சார் அந்த லெவல்ல வந்து ஒரு when you act in that you're மங்காத்தா லிட்டரலா it was my first big film. I mean 𝐸𝐸 and மங்காத்தா were almost at the same time, so it was almost in awe of seeing these big sets, big stars. You are just taken away by that experience. Oh, this is what movie making is. Finally, you know, I'm part of a movie and அந்த ஒரு இது. As வேதாளம் பண்ணப்போ I was trying to find my footing. ஏன்னா ஒரு பக்கமும் லீடாகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் வேதாளமோட ஆஃபர் வரும்போது சிவா சார் called me and said, you know, Ajith sir thought you would be suited for this role and he would like, you know, he told me to talk to you. And நான் மறுபடியும் மங்காத்தாக்கு அப்புறம் I wanted to work with Ajith sir because I had a wonderful time working with him. A very giving artist, right? Co-artist. Like he மங்காத்தால வந்து அந்த ஃபைட் சீன் இருக்கும் தியேட்டர்ல, அந்த டைம் சொல்லியிருந்தேன். பட் ஐ திங்க் சின்ஸ் there's almost a whole generation that's come after, may as well say it again. அது வந்து அந்த தியேட்டர் ஃபைட் வந்து அவர் பண்ற மாதிரி இருந்தது, அவரோட கேரக்டர் பண்ற மாதிரி இருந்தது. அவர் வந்து என்ன பிரபு என்ன மாஸ்டர் வந்து எல்லா ஃபைட்லயும் நானே வந்து அடிச்சுட்டு வந்து பண்ணா போர் அடிக்கும் ஆடியன்ஸுக்கு. அஸ்வின் இருக்கார்ல, அஸ்வினும் வைபவ் இருக்காங்களா, அவங்க வந்து ஏதோ பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவங்க மாட்டதுக்கு அப்புறம் மாற்ற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் I'll come to save in the day. அவங்களும் ஏதாவது it will be something for them to do. எனக்கும் ஏதோ டிஃப்ரெண்டா வரும், ஒரு ஃப்ளோவா ட்விஸ்டா. And then he literally வந்து அன்னைக்கு இதெல்லாம் சொல்லும்போது ஆன் த ஸ்பாட் வந்து எல்லாமே மாறுது, you know. And then Prabhu is saying, okay, like this master, fight master, சில்வா மாஸ்டர், ஆமா இப்படி சரி இப்படி மாத்தலாமான்னு சொல்லி he literally looked at me and he was left. அந்த ஒரு ஆஃப்டர்நூன் லைக் லஞ்ச் டைம் முன்னாடி அஸ்வின் என்ஜாய், டேக் ஓவர் அஸ்வின், ஹேவ் ஃபன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ he's such a, even ஒரு சில சீன்ஸ்ல அவர் நெத்தியில வந்து கன் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து you know, all of us were a little bit ஒரு இன்டிமிடேட்டடா இருப்போம்ல, ஏன்னா he's a big star and all that. You really went, இல்ல பதறாதீங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பண்ணுங்க. வைபவ் வந்து அவர் திட்டுற மாதிரி நிறைய இருக்கும்போது, இல்ல நீ இது பண்ணியே ஆகணும், இல்ல நான் உங்க ஃபேன்ஸ் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லும்போது, இல்ல அது வேணா நான் வந்து இந்த ப்ளூபர்ஸ்ல வந்து நம்ம போட்டுக்கலாம், நீ வந்து அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொன்னாரு. அண்ட் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த லைட், அந்த நெத்தியில கன் வைக்கும் போது லைட் இந்த பக்கம் வரும்போது இது ஷேடோ வருது அஸ்வின், கொஞ்சம் நீங்க கன்னை இப்படி பாயிண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஷேடோ என் ஃபேஸ்ல வராது. ஸோ அந்த லைட் சென்ஸ் இருக்குல்ல, லைட்டிங் சென்ஸ் ஆஃப் டீச்சிங் யோர் கோ ஆக்டர்ஸ் அண்ட் நியூ கோ ஆக்டர்ஸ், யூ நோ ஹவு டு டூ இட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் ரொம்ப நாள் வந்து I wanted to work with Ajith sir again, and வேதாளம் came like that. But I was also trying to figure out, இப்போ நம்ம ஒரு லீடா பண்ணும்போது இது பண்ணும்போது will the industry look at it as, you know, will they get confused? ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க ஒன்ஸ் இந்த ட்ராக்ல போனீங்கன்னா மறுபடியும் இந்த ட்ராக் வரவே கூடாதுன்னு அப்படிதான் சொன்னாங்க. அந்த வகையில வந்து எப்பவுமே
lot of அந்த choosing ஓட process வந்து அந்த director அந்த team like புது experience, it was always kind of in that zone. Not so much that now இப்போ நான் lead actor ஆயிட்டேன், நான் மறுபடியும் I won't do supporting and all that. What are all the projects you want to explore? Like இந்த ரோல் நான் பண்ணணும்னா I wanted to explore this role அப்படின்ற மாதிரி. I mean, நீங்க சொல்ற மாதிரி சீரீஸே நம்ம சவுத் இந்தியால அந்த டைம்ல அந்த ஸ்பேஸ் வரும்போது 2018ல வந்து I think I was one of the first few அந்த டைம்ல actors who kind of got into it. அந்த டைம்ல நிறைய பேர் வந்து saw it, இது வந்து கொஞ்சம் ஒரு மேல இருந்து கீழே பாக்குற மாதிரி தான் அவங்க. இன்ஃபேக்ட் நான் இது சொல்லும்போது நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, ஆஃபர் இல்லையா அந்த மாதிரி பேசுவாங்க. I said இல்ல இதுவும் வரும் இந்த மாதிரி ஓடிடி. ஏன்னா I used to watch Game of Thrones, நான் வந்து Stranger Things பார்ப்பேன். ஸோ நான் அது மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது it seems very strange to say நான் இதெல்லாம் பார்ப்பேன், ஆனா எனக்கு அந்த மாதிரி வந்தா நான் சினிமா மட்டும் தான் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன். இஸ் லிட்டில் பிட் not two faced but ஒரு contradiction மாதிரி இல்லையா. And series has the prolonged character arc. You definitely நான் அதை ஃபீல் பண்ணேன். நிலா ஒடிவால fingertip was one episode 40 minutes or half an hour. நிலா ஒடிவால டெஃபினட்டா அந்த ஃபீல் இருந்தது. ஒரு கேரக்டரை வந்து முழுமையா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம் and we get to play different shades and I really like that. And அந்த டைம்ல அந்த புரிதலும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி பீப்புள் யூஸ் டு லுக் இட் ஒன் வே, ஆடியன்ஸஸ் டிட் நோ வெப் சீரிஸ்னா என்னன்னு ஒரு இது இருந்தது. சம்டைம்ஸ் ஒரு கேப்ல போகும்போது அவங்க கேட்பாங்க என்ன பண்றீங்க இப்போன்னு, இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ்னா என்ன, இல்லைங்க ஒரு சீரீஸ் படம் இல்லாம ஒரு கதை தொடர்ந்து போயிட்டு இருக்கும்னு சொல்லும்போது சீரியல் மாதிரியான, இல்லைங்க சீரியல் வந்து அப்படி 100 எபிசோட்ஸ் அந்த மாதிரி, இது ஒரு 8 எபிசோட்ஸ் தான் இருக்கும். சரி இது எங்க பார்க்க முடியும், டிவிலயா, இல்ல இது ஒரு ஆப்ல பார்க்கணுங்க. ஆப்னா அது எப்படி, அது காசு கொடுத்து, இட் வாஸ் சோ அந்த ஒரு ப்ராசஸே, இட் வாஸ் லைக் த மீடியமே அவ்வளோ புதுசா இருந்தது. And so I feel like that time I jumped into it and I did like fingertip also. I'm very proud of on the work. And Nila Odiva is the same, or Yakshini or normal guy வந்து ஒரு Yakshi love பண்றது and all that. And fingertip is also good. Fingertip was about a guy caught in Me Too, an actor. Our Me Too accused ஆன ஆக்டர் வந்து ஒரு மெல்டவுன் அவனோட சோஷியல் மீடியா ஒரு ஆப்பை வந்து ஹேக் பண்ணி அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்துட்டு இருக்கும். அண்ட் அந்த டைம் ஆல்சோ ஐ வாஸ் ஸ்கேர்ட். ஏன்னா ஐ வாஸ் லைக் ஐம் அன் ஆக்டர், ஐம் பிளேயிங் அன் ஆக்டர் ஹூஸ் காட் இன் அ மீ டூ. இது வந்து வில் ஆடியன்ஸஸ் see the difference or the separation. சில பேருக்கு புரியாது. So I was also a little scared of how, when Me Too was very fresh then. So but I those were very challenging roles. அந்த மாதிரி ரோல்லாம் like சினிமால I still don't think a protagonist, it was a guy, a very gray shade character was a protagonist who was going through this guilt of ஆமா நான் இவங்களை abuse பண்ணியிருக்கேன், and then also having ஒரு wife and child who's doing all that. இனிமே like if you're asking me what roles I would like to do, I mean there's so many different series space is so different now அப்போட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ கூட லோகா மூவி ரிலீஸ் ஆச்சு. பட் நீங்க மென்ஷன் பண்ணீங்க that in யக்ஷி நிலா ஓடிவா யக்ஷி வந்து ஒரு கோரான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி. How do you feel about that? வெரி ஹாப்பினா அந்த படத்தோட ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ துல்கர் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவர் கூப்பிட்டு வாழ்த்தினேன், ஐ மீன் மெசேஜ் பண்ணி வாழ்த்தினேன். அண்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் இந்த நிலா ஓடிவா பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் மேபி இட் வாஸ் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் அந்த ஆடியன்ஸ், இந்த மீடியம் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து ஆடியன்ஸ், நான் டைரக்டர் நந்தினி ஜெயஸ் மேம்ட்டையும், ஐ மீன் ஷீ டிசர்வ்ஸ் த கிரெடிட், ரைட்? ஏன்னா அவங்க தான் எழுதினாங்க. அண்ட் ஐ மெசேஜ் ஐ செட், அண்ட் ஷீ செட் இட்ஸ் ஸோ ஒன் ஹேண்ட் இட் மேக்ஸ் மீ ஸோ ஹாப்பி தட் இன்னைக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் ஃபைனலாக இந்த மாதிரி புது ஜான்ரா அக்செப்ட் பண்ணுறாங்க வேம்பயர்ஸ். ஏன்னா அந்த டைம்ல வந்து இட் வாஸ் அ ஸ்மால் அண்ட் மோர் நீஷா இருந்தது. அண்ட் ஸோ இட்ஸ் வெரி என்கரேஜிங் தட் ஆடியன்ஸும் வந்து இப்படி டிஃப்ரெண்டா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு கன்வென்ஷனல் கண்டென்ட்டை விட இந்த மாதிரி கொஞ்சம் நாட் ஒன்லி டிஃப்ரெண்ட் டன் வெல், ரைட்? லைக் சும்மா டிஃப்ரெண்ட் பண்ணோன்னு சொல்லி பண்றதா இருந்தா இது தட் இஸ் ஆல்சோ நாட் இனஃப். அது வந்து எங்கேயோ இமோஷனலா அது லேண்ட் ஆகணும். So but yeah, it's encouraging that these sort of different genres are coming, and a lot of it is like Nila Odiva we ரொம்ப டைட்டான, ஏன்னா அப்போ வெப் சீரிஸ்க்கான அந்த ஃபார்மேட்டோட புரிதலும் கிடையாது. லைக் ஆனஸ்டா அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு As I'm Suffering from காதல்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்தோம். ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸே வந்து லைட்டா As I'm Suffering from காதல் பிளஸ் சினிமா வந்து ஒரு 8 எபிசோட் ஃபார்மேட்ல ரீக்ரியேட் பண்ணோம். அப்படின்னா லவ் இருக்கணும், ஹியூமர் இருக்கணும்,
ஃபைட் இருக்கணும், பாட்டு இருக்கணும், எமோஷன்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அண்ட் இதுலயும் வந்து இட்ஸ் லைக் ஒரு யக்ஷி, இம்மார்டல்ஸ், வேம்பயர் ஸ்லேயர்ஸ், இந்த மாதிரி இந்த ஒரு வேர்ல்டுல வந்து திங்க். ஸோ டு பி ஆனஸ்ட், அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்து இல்லையா, தட் வி தாட் தட் திஸ் இஸ் வாட் இண்டஸ்ட்ரி வாண்ட்ஸ். அந்த ஜான்ருக்கு வி குட் பி வெரி ட்ரூ. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு காமெடி மாதிரி போயிடும், திடீர்னு வந்து லவ் ஸ்டோரியா போகும், லைக் இட், ஐ மீன் இட் வாஸ் ஆர்கானிக், பட் இட் வாஸ் கெப்ட் இன் மைண்ட் தட் வி ஷுட் ஹேவ் ஆல் திஸ். அந்த டைம்ல பண்ணும்போது சீக்ரெட் கேம்ஸ் வந்தது. சீக்ரெட் கேம்ஸும் பிரீத் இது ரெண்டுமே வரும்போது ஆடியன்ஸோட இது வெப் சீரிஸ்னா இப்படிதான் இருக்கணும், சீரியஸாவே போகலாம், கிரைம் டார்க்னு அந்த மாதிரி போகணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. தட் யூ டோன்ட் ஹேவ் டு பிளே த ரூல் சேயிங் தட் சாங் ஃபைட் திஸ் தட். ஸோ இது ரொம்ப ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஆஃப் வாட் அந்த ஆடியன்ஸ் அடாப்டேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் எவ்ரிதிங். அண்ட் எங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டான, ஏன்னா அகெயின் பிகாஸ் யூஆர் நியூ, ரிஸ்க்னால கம்மியான பட்ஜெட்ல பண்ணோம். ஸோ பட் நந்தினி மேம் இஸ் ஃபென்டாஸ்டிக் அட் ரைட்டிங் தோஸ் சார்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். அந்த ஓமோ நிலாவோட லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். சில வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு டைம் உங்களோட ஷெட்யூல்னால மேபி நீங்க அந்த படம் பண்ணாம இருந்திருப்பீங்க. பட் தென் அந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ தட் மூவி வுட் ஹவ் கான் குட். அந்த மாதிரி ஏதாவது மூவிஸ் இருக்கா? அது நேம் பண்ண விரும்பல. அந்த மாதிரி ஆப்வியஸா எல்லா ஆக்டருக்கும் இருக்கும். பட் இன் மை கேஸ் ஐ ஃபீல் இட் வாஸ் நாட் சோ மச். எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் நான் வாஸ் இன் அ பொசிஷன் வேர் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால அது பண்ண முடியாதுன்னு. அதே சமயத்துல ஐ வுட் ஹவ் வாண்டட் டு டூ இட். ஆனா மேபி ஒரு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இன்னொரு ஆக்டர் வச்சுட்டு போனா பெட்டரா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நானே அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அனுப்பிச்சிருப்பேன். ப்ரொடியூசர்கிட்ட அனுப்பும்போது அவங்க வந்து அந்த டைரக்டர்கிட்ட வந்து இல்லை அஸ்வின் இல்லாமல் இன்னொருத்தர் பண்ணா இன்னும் பிஸ்னஸாக பெருசாகும் அப்படி சொல்லி அந்த மாதிரி சம் ப்ராஜெக்ட்ஸோட காட்டன் மிஸ்ட். ஆர் அந்த டைரக்டரே வந்து ரொம்ப நாள் நம்ம ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வெயிட் பண்ணி இது நடக்க போறதில்ல, நான் இன்னொருத்தர்கிட்ட போய் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போறேன்னா அந்த ப்ரொடியூசர் will have a different actor in mind, a team in mind. அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன்ஸ். இஸ் நாட் லைக் இதை நான் பண்ண வேண்டியதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி இல்லை. What are all the upcoming projects you're doing? There is one film that is like an adventure thriller. அது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசினா நல்லா இருக்கும்னு தான் தோணுது, அதனால தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசல. That's something that's close to my heart. இன்னொன்று something that I wrote that I've been working on, been writing and all that. I want to see if I can direct that. So அந்த ஒரு ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. Yes. So நீங்க நடிப்பீங்களா or you would? Yeah, I want to. I think ஏன்னா நான் எழுதும்போது எனக்காக, ஐ மீன் என்னோட ப்ரோஃபைல்ல ஒரு ரோலா தான் எழுதினேன். ஒரு அர்பனான ஒரு ஸ்டோரி தான், ஏதோ என்னோட கோர் ஸ்ட்ரென்த்துக்கு வெளியே இருக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் ஐ மீன் நான் ஒரு டைரக்டரா நான் ஸ்பாட்ல ஒரு 5 o'clock 6 o'clock இருக்கும்போது வேலை அப்படியே ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு ஹீரோனா அவங்க வந்து லேட்டா வந்தாங்கன்னா இந்த மேக்கப் இதெல்லாம், ஸோ ஐ எனிவே பி தேர், ஸோ மேக் சென்ஸ். பட் இப்போதைக்கு அதான் பிளான். பட் வில் சி. பட் இதையும் தாண்டி லைக் ஐம் ட்ரைங் டு கியூரேட் அண்ட் கெட் அதர் பீப்புள்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ், பீப்புள் ஐ நோ ஹூ காட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ், அது வந்து எடுத்து கொஞ்சம் ஓடிடிடியோ மற்ற ப்ரொடியூசர்ஸ், குட் பி ஈவன் ஃபார் அதர் ஆக்டர்ஸ் லிங்க் பண்ணி பிச் பண்ற மாதிரியும் அந்த ஒரு ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஆக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல ஆங்கர்ஸா இருக்கட்டும், மாடல்ஸா இருக்கட்டும், யாரை வந்து நம்ம போய் இப்போ ஒரு காஸ்டிங் வந்து கேட்குறாங்க அப்படின்னா தேர் ஆல்வேஸ் அப்ரோச்சிங் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்களா, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? It's I don't have a lot of followers, so அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. In the sense that ஒரு ஆக்டராவே இப்போ அப்படிதான் கேட்குறாங்க. ஆக்டராவே ஒரு ஈவன் இஃப் யூஆர் அன் ஆக்டர், எந்த ஆக்டர்ஸ்க்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு அப்படி பார்த்து அதுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, விச் ஐ திங்க் இஸ் வெரி அன்ஃபேர். பிகாஸ் so much of acting is about your craft, how நீங்க ஒரு விஷயத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்றீங்க, how you look at the world, your life experience you bring, your process. If it is purely because இத்தனை பேர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அண்ட் இத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சி could be different reasons, could be that you were on some show or some incident happened, ஏதோ ஒரு வகையில வந்து it could be famous, bad or good, infamous or famous, அது ரெண்டு வகையா இருக்கலாம். So that beats it out, because the assumption from a producer's point of view is இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. And I don't know if that is proven true, ரைட்? ஏன்னா நீங்க ஃப்ரீயா ஒரு விஷயம் கொடுக்கும்போது பாக்குறதுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்றதுக்கு அவங்க ஃபீட் வர்றதுக்கு இருப்பாங்க. இதுவே வந்து காசு கொடுத்து வந்து பார்க்கணும்னா இட்ஸ் நாட் நெசசரிலி இது. அண்ட்
அண்ட் ஆல்சோ வெதர் தே திங்க் அது ஒரு பிஆர் இத்தனை பேருக்கு ரீச் போகும். பட் என்னோட பார்வையில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அது உங்கள் வேலை, அது அந்த விஷயத்தை போய் சேர்க்கறது வந்து உங்க வேலை. ஸோ நீங்க எல்லாமே நடி எல்லா விஷயமும் ஆக்டர் பண்ணும்போது இட் இஸ் அன்ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன் ஐ ஃபீல். அண்ட் லாட் ஆஃப் குட் ஆக்டர்ஸ் ஐ ஃபீல் கெட் ஒரு மிஸ் அவுட் ஆகுறாங்க இதுல, இந்த ப்ராசஸ்ல. ஆடியன்ஸ் வந்து உங்களை முன்னாடி எப்படி பார்த்தாங்கன்னா வெரி லைக்கபிள், அந்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோட சைட் பார்க்குறப்போ எவ்ரிபடி என்ஜாய்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் மெனி மூவிஸ் லைக் மேகாவாக இருக்கட்டும், இல்லைன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டால வந்து அந்த ஜோக்ஸ் இன்னும் வரைக்கும் மீம்ல வந்துட்டே இருக்கும். இட்ஸ் வெரி ஃபன்னி. அண்ட் அதே சமயம் ஜீரோ ஆல்சோ இஸ் எப்பயுமே ட்ரெண்டிங். இட்ஸ் நெவர் அவுட்டேட்டட். I think that sometimes when a film is ahead of its time, it has ஒரு timelessness quality இருக்கு. ஆமா, நாட் எவ்ரிபடி வில் அக்செப்ட் தட். ஏன்னா விஷன் வேற மாதிரி இருக்கும், எப்படி காட்ட போறாங்கன்ற ஒரு இது இருக்கும்ல, அதை பத்தி நான் மெமரிஸ். இன்ஃபேக்ட் ஜீரோக்கு முன்னாடி ஸோ இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாருக்கு அப்புறம் தான் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் நான் வந்து பாலகுமாருக்கு அப்புறம் ஒரு சில 3-4 ப்ராஜெக்ட் சைன் பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து இட் வாஸ் ஃபாலிங் அப்பார்ட். சம்திங் நான் வெயிட் பண்ணி மந்த்ஸ் ஆன் அண்ட் ஃபால், தென் இந்த ப்ராஜெக்ட் நடக்கல அந்த ப்ராஜெக்ட் நடக்கலன்னு வரும்போது என்னடா இது, லைக் எஸ்பெஷலி as an actor you think that அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் தான், அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் அப்புறம் நம்ம தொடர்ந்து வந்து இட்ஸ் ஸ்மூத் செயிலிங்னு வரும்போது இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி லைக் ஒரு ஸ்ட்ரகிள், why is it still like that னு சொல்லும்போது I was waiting long time, then the zero script came. After a point I was also thinking maybe I shouldn't be too picky, ரொம்ப சூஸியாகவும் இருக்க வேண்டாம்னு சொல்லி அந்த ஜீரோ ஸ்கிரிப்ட் வரும்போது it was so different, ரைட்? ரொம்ப அவுட் தேராக இருந்தது. அண்ட் ஏதோ லிலித்னு சொல்கிறாரு, வானத்தில் வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒரு மரம் வளருதுன்னு சொல்கிறாரு. அண்ட் அவர் ஆக்சுவலாக ஷிவ் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்டட் பர்சன். ஸோ அவர் சொல்லும்போது இட் வாஸ் நாட் மேக்கிங் சென்ஸ் டு மீ அட் ஆல். என்னடா சொல்ல வராருன்னு அந்த மாதிரி இருந்தது. ஐ செட் நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் அ ஸ்கிரிப்ட் லெட் மீ ரீட் த ஸ்கிரிப்ட். அண்ட் அப்புறம் தான் எனக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் அ பெட்டர் ஐடியா. அண்ட் ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி மச் யூ குட் டெல், வெரி கிளாரிட்டியாக இருந்தது. ஆனால் அந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா எஸ்பெஷலாக when you're doing films on a smaller budget, your vision and your ambition may be really high. ஆனால் அதுக்கு அந்த பட்ஜெட் அதை சப்போர்ட் பண்ணும், in terms of VFX or sets and all that. And also அவங்க வந்து when Shivata's character gets possessed, like how is she going to look, I'm kind of a person who's very conscious about not doing anything that could be cringy, right? Like அந்த டைம்ல I was like, நான் நிறைய டைரக்டர்ஸ் வந்து sometimes an idea is interesting just to make sure, just to get a sense of where are they coming. உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும், என்ன மாதிரி டிஓபிஸ் பிடிக்கும், அண்ட் வாட் டைப் ஆஃப் how are you envisioning this னு ஜென்ரலாக கேட்பேன். அதில் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒன் டிரெக்டர் ஆஸ்க் மீ, நெல்சன் சார் கேட்டார், அதாவது டிஎன்ஏயோட டைரக்டர். he asked me around that time when he saw the film, he said நீங்கள் இதை எப்படி சூஸ் பண்ணீங்க, ஆக்டர்ஸ்க்கு யூஸ்வலாக இந்த அளவுக்கு they will not be able to judge. There was so much, when you see this film, if I had to imagine it ஒரு ஸ்கிரிப்டா இது வந்து யோசிக்கும் போது ரொம்ப அவுட் தேரா இருந்திருக்கும், ரொம்ப அப்டிராக்டா இருந்திருக்கும். You would have not had much to go on. And I said it's because in the process இருந்தல asking the director questions and thing. And I like filming. I've always been more of a filmmaking direction behind the scenes and அந்த மாதிரி. So அவர் சொல்ற ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்போது I know சரி he's got a plan. It's not just that எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்கு, இந்த கதைக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்கு, நம்ம போகிறோம், அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண போறாருன்னு ஒரு விஷயம். அண்ட் அதர் திங் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஜீரோ. அண்ட் லாட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நான் பண்ண ஃபிலிம்ஸ் வந்து லைக் most of my female counterparts, the female leads have very strong roles. Like Zero is, in fact, I knew அந்த கதையாக படிக்கும்போது இந்த பாலா கேரக்டரை விட சிவதாவோட பிரியா கேரக்டருக்கு தான் அதிகமாக ஸ்கோப் இருக்க போது. அவங்க தான் பொசஸ் ஆகுறாங்க. She only gets an alter ego and all that. She's powerful. So, but I was like, it's so interesting, the film, and though he's playing with some different mythology and ideas and eternal love that, it's different. Even if it's not a hero type of film, it's a great director film or a story based film nu solli da adu and the time la othukten. And songs also Nivas gave like a great soundtrack adukku. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது, ரைட்? லைக் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையில தான்
okay, we'll bring it all together. But the songs, I think the soundtrack really brought it together. எஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கூட இன்டர்வியூ பண்ணப்போ கூட சொன்னாங்க தட்ஸ் ஒன் Nivasa? ஆஃப் மை பெஸ்ட் Okay, yeah. அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட். ஏன்னா அந்த சாங் பார்க்குறப்போ விஷுவல் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். அண்ட் அப்போ விட இப்போ தான் நிறைய பேர் அதை பீட் அப்படி கட்டாக ரீலில் போடுறாங்கல்ல அந்த மாதிரி. பட் எவ்ரி டைம் நீங்கள் வாட்ச் பண்ணும் போதும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு இருக்கும். ஓகே மேபி இது இதனால நடந்திருக்கும், இது அதனால நடந்திருக்கும். பிகாஸ் சிலது ஓப்பன் எண்டடாக இருக்கும் அதில். அந்த படம் கண்டிப்பா டென்ஸ் ரொம்ப ஓப்பன் எண்டடா. இன்ஃபேக்ட் அவர் ஒரு சீக்வல் ஐடியாவோட தான் அது கொஞ்சம் ஓப்பனா விட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஐ திங்க் அந்த வந்த டைம் வந்து there was some people didn't understand the film. I think it didn't have that thing, but almost ஒரு 8 மாசம் ஒரு வருஷம் கழிச்சு I started noticing if I meet someone எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு தியேட்ரிக்கல் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த ஒரு ஃபேன்ஸ் ரேலிட் அரவுண்ட் தட்னு சொல்லணும். நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் பார்க்குறோம். அண்ட் இப்போ ஆன்டகனிஸ்டாவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றப்போ ஓகே யூர் எக்ஸ்ப்ளோரிங் அ லாட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அதை பற்றி சொல்லுங்கள் அண்ட் டெல் அஸ் அபவுட் தனல். ஸோ ஒரு வில்லனுக்கு வந்து எப்பவுமே அந்த வில்லன் வந்து மனசில் நிற்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு டஃப்பான வில்லன் இருந்தால் தான் அந்த ஹீரோவும் ரைஸ் ஆவார். சம்டைம்ஸ் அந்த எழுத்துல வந்து சம்டைம்ஸ் டைரக்டர்ஸ் டோன்ட் வாண்ட் டு மேக் இட் டஃப். ஏன்னா அந்த ஹீரோ தொடர்ந்து வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணி அது வந்து கொஞ்சம் வீக்காக போயிடும். அண்ட் அந்த மைண்ட் கேம்ஸ் விளையாடுற ஒரு வில்லனை தான் வந்து கண்லேயும் வாய்ஸ்லேயும் பாசஸ்லேயும் வந்து யூ கேன் ஸ்கோர். ஸோ அதனால when it came to sort of a no brainer. And சொன்னது வந்து lot of people didn't see me in அந்த ஜோனில். ஸோ இங்கே ஒரு மனுஷன் வந்து என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது I was like finally what no one else saw in me. இவர் வந்து ஏதோ அண்ட் honestly சொல்லணும்னா அந்த பாயிண்ட்ல வந்து I wasn't sure whether I could pull it off. Like I knew I wanted to do something. I knew I had like ideas of what to do. But இவரோட கான்ஃபிடன்ஸ், ரவீந்திராவோட ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஹெல்ப் மீ அ லாட் இந்த ஸ்பேஸ். அப்புறம் நானும் வந்து இந்த அவரோட ஸ்கெட்சில் கேரக்டர் ஸ்கெட்சில் இப்படி பண்ணலாமா, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் கதையை இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் அந்த கேரக்டர் ஒரு சூசைட் மிஷனில் போகிற மாதிரி தான் இருப்பான். அண்ட் ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ அவன் வந்து பையன்ட்ட அந்த ஜேர்னல் கொடுக்கும்போது அது படமாக நீங்கள் பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு திட்டம் போடுறான், பிளான் போடுறான்னு தான் தெரியும் ஆடியன்ஸ்க்கு. பட் இன் தி எண்ட் இட்ஸ் ரியலி லைக் அ ஜேர்னல் டு ஹிஸ் சன் சேயிங் தட் ஐ எம் நாட் கோயிங் டு கம் பேக். ஆனால் உலகம் என்னை பற்றி ஒரு தீவிரவாதியோ ஒரு வில்லனோ ஒரு தீஃபோ அந்த மாதிரி பேசுவாங்க. பட் உனக்கு தெரியணும் அப்பா யாருன்னு. ஸோ தோஸ் பிளேசஸ் ஐ ஃபெல்ட் லைக் ஐ செட் இந்த மாதிரி பண்ணலாமா. அண்ட் ஹீ லவ் தட் ஐடியா. ஸோ அவரும் ரொம்ப he was very responsive to thing, not saying that இல்ல இதுதான் இருக்கு, இதெல்லாம் ஸ்பேஸ் கிடையாது, நீங்க சொல்ற ஐடியாஸ்க்கு ஸ்பேஸ் கிடையாதுன்னு இல்லை. ஸோ ஐ ஃபெல்ட் that's where the character has kind of audiences like this character because they feel like they understand அவனோட they understand where his anger and pain is coming from. ஒரு புரிதல் இருக்கு, not just that he's a villain, அதனால இப்படி பண்றாங்க. ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு அதுக்கு பின்னாடி. Thank you so much for coming and big success to you for your future endeavors. Thank you so much. Thank you so much. Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style. Start your mental health journey with the Love Hope Company. Get 30% off on your first therapy session. Chennai Home Junction Super Deal up to 50% offer. Sundrapuram Cross Cut Road, Coimbatore.